ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி கமல் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு முறுமுறுன்னு உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன் 3 உருளைக்கிழங்கு. இதுக்கு ஒரு பல்லாரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது ரெண்டையும் போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். இது உருளைக்கிழங்குல நான் உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கிறேன், அதனால் அடிஷ்னலாக உப்பு நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட குட்டி குட்டியாக நறுக்கின மல்லித்தழை, கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, இது 3ஐயும் சேர்த்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா இவ்வளோ சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது பிணைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து நம்ம பால்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் ஹீட் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். இது நார்மலாக வேறு எதுலேயுமே நான் டிப் பண்ணாமல் மாவுலெல்லாம் முக்காமல் நான் போட்டேன். இது எனக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரல. அதனால் அடிஷ்னலாக இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் ஃபாலோ பண்ண மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மொறுமொறுன்னு வரல அப்படின்றதுனால நான் சேமியா வீட்டில் இருந்துச்சு, சேமியாவை எடுத்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பவுடரில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற அந்த பால்ஸ் எல்லாம் நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டோம்னா சூப்பராக மொறுமொறுன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். இப்போ நல்லா டிப் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இதில் ரஸ்க் மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சேமியாவை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை மாவு போட்டோம். இப்போ பாருங்கள், இந்த கலருமே எவ்வளோ கோல்டன் கலரில் நல்லா அழகாக வருதுன்னு. இதை பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது பார்க்குறப்பவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நிஜமாகவே டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருந்துச்சு. மேலே நல்லா மொறுமொறுனும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.